மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பல தீர்ப்புகளை தந்து வருவதை நாடறியும். சமீபத்தில் மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் தரக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை அவர் அளித்திருப்பதன் மூலமாக அவருடைய அப்பட்டமான மதவெறி வெளிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது சாதி வெறி குற்றச்சாட்டு இருக்கிறது, மதவெறி குற்றச்சாட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தரக்கூடிய தீர்ப்புகள் யாவும் சர்ச்சைக்குரியதாக மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை களத்திலே நாசம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற விமர்சனமும் இருக்கிறது. இந்த நிலையில் வஞ்சகமும் வன்மமும் நிறைந்த தீர்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு சாதி மதம் தொடர்பான எந்த வழக்குகளையும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீதிமன்ற ஒழுக்கவியல் என்று இருக்கிறது, அதுதான் நீதித்துறையை சிறப்பிக்கிறது. அதற்கு நேர்முரணாக தொடர்ந்து செயல்படக்கூடியவராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்திலேயே பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் நிலுவையில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருவரிடம் இனி சாதி மதம் தொடர்பான எந்த வழக்குகளையும் விசாரிக்க கூடாது என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக ஜனநாயக சக்திகளுடைய விருப்பமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி? அதுதான் நமக்கு சந்தேகங்களை எழுப்புது. நீதிமன்றம் என்பது சட்டம் ஒழுங்கையும் ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து அவர் சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை கொடுப்பது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் அவர் தீர்ப்பு தரார். அதனால தான் எதிர்க்கட்சிகள் அவர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இதை இனி அனுமதிக்கக்கூடாது. இது மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஜனநாயகத்தையும் சட்ட ஒழுங்கையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு நீதிபதியே தீர்ப்பு என்ற பெயராலே வன்மங்களை உருவாக்குவதை அனுமதிக்கக்கூடாது. அவங்க பதவிக்கு இன்றோடு 45 நாட்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 45 நாட்கள்லேயே அவங்களுடைய ஆட்சியை முழுமையாக நம்ம மதிப்பீட்டு விட முடியாது, ஒரு அவகாசம் தேவை. ஏற்கனவே நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, புதியவர்களாகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னோம். அந்த 6 மாத அவகாசம் என்பது வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான அவகாசம். அவங்க சொன்ன எல்லா திட்டங்களையும் உடனே செயல்படுத்தணும்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதே நேரத்தில் இந்த 45 நாட்களில் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதற்கு நம்ம அவகாசம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் மாறினாலும் காவல்துறை நிர்வாகம் அப்படி தான் இருக்கிறது, சட்ட முறைகள் அப்படி தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தான் திமுகவுடைய திராவிட மாடல் அரசின் மீது இவங்க கடுமையான குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போ பல விஷயங்களை சுட்டி காட்டும் போது யாருமே ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாவற்றையுமே சீர் செய்வோம், சரி செய்வோம்னு சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்களுக்கே தெரியும். அப்படி சொன்னவர்கள் ஆட்சிக்கு 45 நாட்களில் பாலியல் தொடர்பான குற்ற வழக்குகள் மட்டுமே 250க்கும் அதிகமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 250க்கும் அதிகமான வழக்குகள். 93 வயது மூதாட்டியை கற்பழித்திருக்கிற பத்திரிகை செய்தி நம்ம பார்த்தோமா இல்லையா? 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலை. இது ஒரு அநீதி, அட்டூழியம், ஒரு நீண்டகால சமூக சீரழிவுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் முந்தைய ஆட்சியில் செய்யும் போது ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்பது போட்டு குற்றத்தை சுமத்துனாங்க. அப்போ அவர்களை பார்த்து நம்ம இப்போ என்ன சொன்னோம்னா, அன்னைக்கு நம்ம அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு சமூக சீரழிவுடைய தொடர்ச்சியாக இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னதை யாருமே கேட்கல. இன்னைக்கு 250க்கும் அதிகமான வழக்குகள். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்காலாகி கற்பழிக்கப்பட்டிருக்கிறது. 93 வயது மூதாட்டி கற்பழிப்புக்காலாகி இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு வேதனையான ஒரு விஷயத்தை என்ன சுட்டி காட்டுறோம்னா, 130க்கும் அதிகமான கொலைகள் இந்த 45 நாட்கள் நடைபெற்றிருக்கு. அப்போது இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய வகையில் சட்டம் ஒழுங்கி அவர்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிறப்பாக செய்வோம்னு சொன்னாங்க, அதை ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறோம்.
இதை நாங்கள் குற்றச்சாட்டாக கூட வைக்கிறேன். நீங்கள் மதிப்பீடு என்னன்னு கேட்டீங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் சீர் செய்யுங்க, சரி செய்யுங்க என்பதுதான் நம்முடைய விண்ணப்பம். மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு இன்னும் இவங்களுடைய பணிகள் தொடங்கலை. குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது கிடக்கணும். அதன் பிறகுதான் நம்ம வந்து தெளிவாக இந்த விஷயத்தில் சொல்ல முடியும். அதுவரை வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உடனடியான விஷயங்களை வந்து சுட்டி காட்டி சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். குறிப்பாக இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாக கிராமங்கள் நகர்ப்புறங்களில் இருக்குது. இதற்கான தீர்வுகளை வெள்ளையறிக்கை மட்டுமே அல்ல. வெள்ளையறிக்கை என்பது அவங்களுடைய நிலைப்பாட்டை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவங்க சொல்ல முயற்சிகள் அல்லது மக்களிடமிருந்து தற்காலிகமாக தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாக கூட இருக்கலாம். 20,000 பணியிடங்களை அதில் நிரப்பணும். பழுதான மின்மாற்றிகளை எல்லாம் வந்து சீர் செய்யணும். அதிகமான மக்கள் தொகையுடைய பெருக்கம், அதிகமான மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. பொருளாதாரம் வளர வளர மின் நுகர்வோருடைய கூடுதல் சக்தி வந்து அதிகரிக்குதா இல்லையா? ஒரு வீட்டில் புதுசாக கட்டும்போது 2 ஏசி வைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுது, 2 வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய சூழல் உருவாகுது, 2 ஃப்ரிட்ஜ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீட்டில் சூழல் உருவாகுது. அப்போ இதற்கெல்லாம் ஏற்றது போன்று அடுத்த 20 ஆண்டு கால மின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மின் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான செயல் திட்டம் என்ன என்பதெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்தணும். ஆக இப்போ இருக்கக்கூடிய மின்வெட்டு குறைபாடுகளை தயவு செய்து சீர் செய்யணும் என்ற வேண்டுகோளை நம்ம வந்து வைக்கிறோம். அதே போன்று இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விஷயத்தில் விவசாயிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போன்று அவர் முழுமையாக அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். மதிமுக கூட்டணியில இருந்து வெளியே இருக்க வைகோ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னு? உதயசூரியன் சின்னத்துல அவங்க நிக்கிறது வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நீங்களும் உதயசூரியன் சின்னத்துல நின்றீங்க, உங்களுக்கு கட்டாயப்படுத்தினாங்களா? அதாவது நாங்கள் தனி சின்னத்தில் நிற்பங்கிறது எங்களுடைய விருப்பம் விண்ணப்பமாக இருந்தது. மற்ற பல கட்சிகள்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதையும் சுட்டி காட்டினாங்க. கூடுதலாக வந்து எங்களுக்கென்று தனிச்சின்னம் கிடைக்கல. தனிச்சின்னம் இருந்திருந்தால் நாங்கள் வலியுறுத்தி அதை பெற்றிருந்திருப்போம். தனிச்சின்னம் இல்லாத நிலையில் சுயேட்சை சின்னம் தான் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? தேர்தலுக்கு 11 நாட்களுக்கு முன்பாக தான் கிடைக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சின்னத்தை வாங்கி உடனடியாக வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு சங்கடங்கள் எங்களுக்குள்ள இருந்ததுனால எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு இந்த சூழலை கருத்தில் கூட உதயசூழலே நிற்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இதை தாண்டி அவங்க எங்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்தையும் அவங்க தரலை. எங்களுக்கு தனிச்சின்னம் இருந்திருந்தா நாங்கள் தடுத்து நின்றுருப்போம். எங்களுக்கு தனிச்சின்னம் இல்லைங்கும் போது யதார்த்தத்தை உணரணும்ல. நான் சுயேட்சை சின்னம் வேற, தனிச்சின்னம் வேற. தனிச்சின்னம் முன்கூட்டியே கிடைச்சிரும். அப்படி எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட கட்சியோட அங்கீகாரத்தையும் அவங்க ரத்து செஞ்சு அந்த வழக்கு வேற போய்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சூழலில் வந்து எங்களுடைய சங்கடங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சுல. அப்போ நாங்கள் வந்து அரசியலில் வந்து இந்த சூழலில் வெற்றி தேவைப்படுகிறது. அப்போ வெற்றி தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா உதயசூரன்டா வெற்றி எளிதாக கிடைக்கும். தனிச்சின்னம் இல்லாத நேரத்தில் சுயேட்சை சின்னம் சொன்னால் அதிகபட்சம் 11 நாட்களுக்கு முன்பாக தானங்க கிடைக்கும். அதுக்குள்ளே போய் சேர்த்து மக்கள்கிட்ட அதை பதிய வைக்கிறதுக்குள்ள எதிர்த்தரப்பு வேகமான முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போது எங்களை போன்ற வளரும் கட்சிகளுக்கு உடனடி வெற்றி தேவைப்படுகிறது. எங்களுடைய வளர்ச்சிக்கு வெற்றி தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அழுத்தமான முறையில் நாங்கள் மல்லு கட்டி இருந்தோம்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து பின்னடைவை தான் சந்திக்க வேண்டி வரும். பெரிய கட்சிகளுக்கு கூட அந்த சிக்கல் இல்லை. எங்களை போன்ற வளரும் கட்சிகளுக்கு இந்த நெருக்கடி இருக்குதா இல்லையா? இப்போ அதனால் நான் வந்து அவங்க உதயசூரியன் சொல்லும்போது சரியாக எங்களுக்கு பட்டுச்சு, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் தவறுன்னு சொல்லலையே. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த திமுக ஆட்சியில் வந்து டிஜிபி பல வருட கனவா இருந்துச்சு, போடவே இல்லை. இப்போ வந்த உடனே டிஜிபி போட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உடனே இது வரைக்கும் வந்து குற்றவாளியை கைது பண்ணல அப்படின்ற ஒரு புகார் கூட இது வரைக்கும் இல்லாம இருக்கு. குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்துல யார் இருந்தா சார் அப்படின்ற வசனம் பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகளை குற்றவாளியை கைது செய்யறதுலயே வந்து தொய்வு ஏற்பட்டிருந்துச்சு. அதை எப்படி பாக்க? அதாவது டிஜிபி இல்லாத நேரத்தில் அந்த சங்கிலி வந்திருக்கலாம். அப்போ டிஜிபியை போட்டிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலையே. நல்லது செய்யும் போது நாங்கள் பாராட்ட போறோம், அது இல்லைங்கும் போது விமர்சனம் பண்ண போறோம். உடனே டிஜிபியை போட்டிருக்காங்களா, பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் தானே. எதுக்கு நாங்கள் இணைக்கணும்? எங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, எங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நீண்ட கால பார்வை இருக்கு. அரசியலில் வந்து சார் வேடந்தாங்கல் பறவைகளாக இருக்கக்கூடாது. வேடந்தாங்களுக்கு பறவைகள் எப்போ வரும்? சீசனுக்கு வரும். சீசனுக்கு வந்து சீசன் முடிஞ்ச பிறகு அது கிளம்பி போயிடும். அப்படிப்பட்ட வேடந்தாங்கல் பறவைகளாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை, வேடம் தாங்கும் பறவைகளாகவும் நாங்கள் இருக்க விரும்பலை. நாங்கள் கொள்கை கோட்பாட்டோட பயணிக்கிறோம். வெற்றி தொழிலை கடந்து நாங்கள் வந்து அரசியலை பார்க்குறோம். அரசியலில் வெற்றி மட்டுமே வந்து துணை நிற்கணும்னு நாங்கள் நம்பலை. தோல்விகளும் கூட எங்களுக்கு வந்து நல்ல பாடங்களை கற்றுத்தரணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். எல்லாவற்றையும் தானே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, விடுமியங்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். சரியா? 10 தோல்விகள் மட்டுமல்ல, அதை விட படுதோல்விகளை சந்தித்தால் நாங்கள்லாம் களத்தில் நிற்போம்.
ஏன்னா எங்களுடைய கேடர்கள் நாங்கள் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கோம். ஆதரவு கொடுத்த எல்லாமே வேடந்தாங்கல் பறவைன்னு சொல்றீங்க. யாரு? போல மாறிப்பாங்க. அதாவது சார் கம்யூனிஸ்ட் இல்ல நான் அவங்களெல்லாம் சொல்லல. நான் அவங்களெல்லாம் வந்து ஒரு கூட்டணி என்ற அடிப்படையில் போயிருக்காங்க. சரியா? கூட்டணி என்ற அடிப்படையில் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கொள்ளுங்களேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா அவர்களாலும் உருவாக்கப்பட்டவர்கள், வழிநடத்தப்பட்டவர்கள் பல பேர் அதிமுக ஒரு பின்னடைவை சந்தித்த உடனே என்ன செய்யறாங்க, இனி இதற்கு மேல இந்த எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி அவங்க கருதுனானோ இல்லையான்னு தெரியல, வேகமாக தாவேக்காவுடைய கதவை தட்டுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் இந்த தியேட்டர்ல வந்து டிக்கெட்டுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அலைமோதுவாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு. அந்த அலைமோதக்கூடிய காட்சியை நம்மளாம் சின்ன வயசுல பார்த்துருக்கோம். எப்போ அந்த முதல்வர் விஜய் சார் அவர்களுடைய என்னது பனையூர் பங்களாவுடைய வாசல் திறக்கணும் காத்துக்கிட்டு இருக்காங்க. திறந்த உடனே ஒரு மந்தைகள் போய் நுழையிற மாதிரியா போய் நுழைஞ்சு நிக்கிறாங்களே, இதெல்லாம் நல்ல காட்சிகளா, நல்ல செய்திகளா? இதைத்தான் நாங்க சொல்றோம். திமுகவிலிருந்து அதிமுக பிறந்த போது எம்ஜிஆர் தோணும் போது இதே ஒரு எழுச்சி தான் இருந்துச்சு. அப்ப எம்ஜிஆரோட கட்சிக்கு அதே மாதிரி சொல்றீங்க. அதாவதுங்க எம்ஜிஆருடைய வந்து அரசியலை வந்து நீங்க வேறுபடுத்தி பார்க்கணும். அவர் வந்து பெரியாரோட பழகினாரு, அண்ணாவோட நீண்ட காலம் பயணித்தாரு. ஒரு நிமிஷம் சொல்றது நீங்களே கேள்விட்டு நீங்களே பதில் சொன்னா எதுக்கு? அதாவது நீண்ட காலமாக பணியாறாரு. அதாவது எம்எல்ஏவாக இருந்தார், அந்த கட்சியுடைய பொருளாளராக இருந்தார், சிறு சேமிப்புத்துறை தலைவராக இருந்தார். பல பரிணாமங்களை பெற்று அவர் அரசியலுக்கு வந்தார். அதனால வந்து அவர் பின்னால் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகி இருந்தது. அண்ணாவே கூட என்ன சொன்னார், அவருடைய முகத்தை நீங்கள் காட்டினா எங்களுக்கு ஓட்டு விடணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு அண்ணாவை நம்பக்கூடிய அளவுக்கு அவருடைய கொள்கையும் இருந்தது, மக்கள் செல்வாக்கும் இருந்தது. சரியா? அந்த சூழல் என்பது வேறு. இப்போ விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வந்துருக்காங்க. விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தை அரசியல் மன்றமாக மாற்றிய காலத்திலிருந்து அவரோட பயணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள போய் நம்ம வேடந்தாங்கல் பறவை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சி தொடங்கின காலகட்டத்திலேருந்து அவரோட பயணிக்கிறாங்க. ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே இதுதான் சமயம் அதில் போய் சேர பார்க்குறாங்க பாருங்க. அவங்கள தான் நான் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் நான் சொல்றேன். அது இல்ல ஒரு விஷயம் சார், டிவிக்கு கட்சியில போய் சேர்றவங்கள தான் நான் சொல்றேன். அவங்க கூட்டணியில போய் சேர்றவங்கள நான் அது மாதிரி விமர்சனம் வைக்கல சார், தவறா பண்ணிடாதீங்க. அதாவது ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் மீண்டும் நான் அதிமுக சேர வர்றோம்னு சொல்லி அவங்க எல்லாம் விரும்பினாங்க, பல முறை விண்ணப்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் அதிமுகவுடைய வந்து ஒரு மூத்தவர்கள். அதிமுக தலைமை நிராகரிச்சதுனால அவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு தாய் வீடு திமுக, இன்னொரு திராவிட கட்சியில தான் இருப்பவங்க அடிப்படையில் அவங்க திமுக போய் சேர்ந்தாங்க. ஆக இந்த ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி மீண்டும் நான் தெளிவாக சொல்றேன், நான் லைவ்ல கூட போகலாம். திமுக டிவிக்கு அரசியல் பங்கேற்க சென்றிருக்கக்கூடிய அந்த புதிய கட்சிகளை பார்த்து நான் அப்படி சொல்லவே இல்லை. அது அவங்களுடைய கட்சியுடைய வில் விருப்பம், நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தவறான செய்திகள் போயிடக்கூடாதுல்ல சார். இப்போ மாறி ஒரு அரசியல் சூழல்ல திமுக பிஜேபி கூட்டணி அதில் அவங்க நெருக்கி போற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சூழல் கூட்டணிலாம் வந்ததுன்னா அவங்க நிலைப்பாடு இருக்கும் சார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க சார். இப்படி ஒரு கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சில தந்திரமா சில பேர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து டெல்லியுடைய சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்தணும், அண்ணா திமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்தி ஒரு இடத்தை அழிவை நோக்கி தள்ளி விடணுங்கிற அடிப்படையில் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. அதில் இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அடிக்கடி திமுக பிஜேபியோட போக போகுது அப்படி சொன்னோம்னா எங்களை போன்ற ஜனநாயக சக்தியில் கோவம் வந்துடும். கோவம் வந்த பிறகு திமுக விமர்சிப்போம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு எந்த முகாந்திரமோ அது பற்றி ஒரு ஆவணாவோ எழுதப்படாத நிலையில தேவையற்ற வதந்திகளை சில பேர் பரப்புறாங்க. அந்த வதந்தி என்பது வதந்தி மட்டும்தானே தவிர உண்மை அல்ல. திமுக பாஜகவோடு சேர்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. திமுக வந்து ஒரு சிலபஸ் ரீதியாக செயல்படுறாங்க. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் திமுக பாஜக கூட்டணி உருவானுச்சு. எவ்வளவு பெரிய மோசமான பின்னடைவை திமுக சந்திச்சிச்சு. கலைஞர் வருத்தப்பட்டார் ஒரு கட்டத்தில். நாம வந்து கலைஞர் வந்து அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கூட்டணியிலே வெளிவந்த பிறகு திண்டுக்கல்ல வந்து திமுக ஒரு மண்டல மாநாடு நடத்துது. அப்போ அந்த சமயத்தில் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு வருது. அப்போ வந்து இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் நீங்கள்லாம் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்றாரு. உடனே கலைஞர் அந்த கூட்டத்தை சொல்றாரு, அவங்க மட்டுமல்ல நாமும் போகக்கூடாத இடத்துக்கு தான் போனோம்னு சொன்னார். அதாவது போகக்கூடாத இடம் என்று அவர் சொன்னது பாஜகவை. அதன் பிறகு இதுவரை பாஜகவுடைய நிழலின் பக்கம் கூட நெருங்கக்கூடாது என்ற முடிவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கேள்விக்கு கற்பனை என்ற அடிப்படையில் தான் நான் வந்து கருதுனே தவிர அது உண்மை அல்ல. திமுக போகாது. எதிர்ப்பு வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் குறைஞ்சிருக்கு. என்னது விமர்சனமே பண்ணலையே இல்லை. இப்போ என்னன்னா இவங்க ஆட்சியில் இருந்தவங்க ஆட்சியை இழந்துட்டாங்க. இவங்களிடமிருந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றிருக்கு.
இப்போ உடனடி எதிரியாக இவங்க தானே இருப்பாங்க அரசியல்ல, சரியா? இப்போ அதிகமான பாதிப்பு அவங்களை பொறுத்தவரை இப்போ டிவிக்கு தமிழ்நாட்டு அளவில், தேசிய அளவில் இன்னும் அவங்க பிஜேபியை வந்து விமர்சித்து தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு அளவில் இப்போ டிவிக்கு வந்து திமுக எதிர்ப்புல வந்து முதலிடத்தில் நிற்குது. அப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும். யாரு? இந்தியா கூட்டணியில் பங்கேற்கவில்லை. இந்தியா கூட்டணி நடத்திய நிகழ்ச்சியில் திமுக பங்கேற்கவில்லை. அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டதாக இதுவரை அவங்க செய்தி சொன்னது மாதிரி எனக்கு தெரியல சார். அந்த நிலை காரணம் யார்? காங்கிரஸ் தான். அதாவது இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் கட்சி செம்மையாக வழிநடத்தி இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு சில மாற்று கருத்துகளோ சில வருத்தங்களோ காங்கிரஸ் மீது இருக்கிறது. ஆனால் தேசிய அளவில் இன்று பாஜகவுக்கு மாற்று என்று சொன்னால், பெரிய கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ், அதுக்கு அடுத்த இடத்துல தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வர்றாங்க. அப்போ அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாட்டின் நலன் கருதி, தங்களுடைய நலனையும் கருதி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து செல்வதில் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த பிழையை செய்தார்கள். இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நடந்த விஷயத்தில் திமுக கடுமையான வருத்தம் இருக்குது காங்கிரஸ் மேலே. இதையெல்லாம் காங்கிரஸ் முன்கூட்டியே சிந்தித்து இந்த வருத்தம் வராத அளவுக்கு சில விஷயங்களை செய்திருந்திருக்கலாம். ஆனால் செய்ய தவறிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும், கோபம் இருக்கத்தானே செய்யும். அதனால் இந்தியா கூட்டணியில் வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கல. நிரந்தரமாக வெளியேறிவிட்டதா இதுவரை சொல்லவில்லை. ஒன்றிய அரசோட கண்மூடித்தனமான மோதலை விரும்பவில்லைன்னு சொல்லி முதல் விஜய் பேசியிருக்காரு. திமுக சார்ந்த அளவு சார், கண்மூடித்தனமாக நீங்கள் யாரோடையும் மோதணும்னு நாம் சொல்லவே இல்லையே. பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரியுங்கள், பிரச்சனையின் அடிப்படையில் எதிருங்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம். திமுக அப்படி தான் இருக்குது, பிரச்சனையின் அடிப்படையில் எதிர்க்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு தரவில்லை. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிவாரண நிதி, பேரிடர் நிவாரண நிதியை ஒன்றிய பாஜக அரசு தரல, கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நடந்துச்சா இல்லையா? உடனடியாக களத்தில் இறங்கி மக்களை திரட்டி ஒன்றிய அரசுக்கு திமுக ஆதரவு கொடுத்துச்சா இல்லையா? அப்போ கண்மூடித்தனமாக எதிர்த்தாங்களா? இல்லை. அதனால் பிரச்சனைகளை கொள்கை பூர்வமாக திமுக எதிர்த்தது, நாட்டுடைய நலனின் அடிப்படையில் சில விஷயங்களை ஆதரித்தது. அதே போன்ற நிலைப்பாடு டிவிக்கும் எடுக்கிறது தான் நம்ம சொல்கிறோம், சரியா? யாரும் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். அது நல்ல அரசியலாகவும் இருக்குது. அதில் ஆட்சியும் மாறிடுச்சு காட்சியும் மாறின்னு சொல்லி துரைவுக்கு எம்பி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாறும் நினைக்கிறீங்களா? ஆட்சியும் மாறிடுச்சு காட்சியும் மாறிடுச்சு மாறும் நம்பிக்கை துரைவுக்கு பேசியிருக்காரு. ஆட்சி மாறிய சரி, காட்சி மாறுன்னு எதை சொல்ல வராரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியலங்கிறேன். ஏன் சார் நீங்க தான் கேள்வி கேட்டீங்க? காட்சி மாறினா எல்லாமே என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? என்ன கோரிக்கை கொடுத்தாங்க? மின்வாரியத்துல கேங் பணி நியமனத்துக்காக கோரிக்கை வச்சிருந்தாங்களா? யாரு? மதிமுக. சரி, 5000 பேருக்கு வந்து பணி நியமனம். சரி, அது வந்து அதை பரிசீலிக்கப்படும் அவர் சொல்லியிருக்காங்க. பரிசீலிக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு சார். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு, முதல்வரை சந்திச்சு வந்து ஒரு 7 பக்கம் கோரிக்கை கொடுத்தாங்க. அவர் வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ளார அந்த பகுதி மணப்பாறை பகுதியில இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு புதுக்கோட்டை கந்தர்கோட்டில இருந்து என்ன கோரிக்கை என்று நேரடியா வாங்க முதல்வர்கிட்ட சொன்னீங்க, உடனே நடவடிக்கை சொல்லியிருக்காருன்னு அந்த ஒரு நடக்குது. இதனால ஆட்சி மாறுது காட்சி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு ரைமிங்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசியல்ல, அதுவும் இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, மதிமுக ஒரு முடிவு எடுத்துருச்சு. அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட உள்கட்சி விவகாரம், நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. ஆனால் அதை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி எங்களுக்கு நாங்கள் கோரிக்கையை கொடுத்துட்டோம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தங்களுடைய முடிவை நியாயப்படுத்துவதற்காக அவங்க சில கருத்துக்களை சொல்லலாம். அது அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மக்கள் பணி நடந்தா நல்லது தானே சார்? 20,000 பணியாளருக்கு எடுத்தாங்கன்னா நம்ம தான் பாராட்ட போகிறோம், வாழ்த்த போகிறோம். நாம் சொல்லிட்டேன்ல, நமக்கு காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை சார். நல்லது இப்போ மதுக்கடையில் மூணாங்கல்ல, சட்டமன்றத்தில் நம்ம ஆதரிச்சு பேசணுமா இல்லையா? எல்லாம் பூரண மது விலக்கு கொண்டு வந்தால் இன்னும் வாழ்த்தி பேசுவோம். நல்ல விஷயத்தை யார் செஞ்சா என்னங்கிறேன். ஆரோக்கியமாக தான் இந்த விஷயத்தை நம்ம அனுப்புகிறோம். ஒரு திராவிட கட்சியில் பயணித்த அண்ணன் செங்கோட்டையன் இப்படி ஒரு முடிவை அறிவித்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த சாதி மத விவரங்களை ஏன் சேகரிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சாதி மத புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. அதை அட்டையில் வைத்துக்கொள்ள வர வேண்டும் என்று சொல்வது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட கால பரப்புரைகளுக்கு பின்னாலே, பல தலைவர்களுடைய அரிய உழைப்புக்கு பின்னாலே இந்த சாதி மத துவேஷங்களை எல்லாம் தொலைச்சிட்டு முற்போக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க.
முற்போக்காகவும் ஜனநாயகத்தன்மையோடு வர்றாங்க. அதனால் நம்ம வந்து இந்த கட்சியெலாம் நடந்துச்சு, அந்த கட்சியெலாம் நடந்துச்சு, இந்த தலைவரால் நடந்தது, அந்த தலைவரால் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பாகுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருடைய உழைப்பும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் மாணவிகளுக்கு மத்தியில் மனக்கசப்பையும் பிரிவினையும் தூண்டக்கூடிய வகையில் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அது திரும்ப பெற வேண்டும். முற்போக்கு சிந்தனைகளையும் ஜனநாயகத்தை நம்ம வந்து பிள்ளைகள்கிட்ட ஊக்குவிக்கணும். அதுதான் எதிர்கால தலைமுறைக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. சரியா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. அடிப்படை திராவிட தத்துவத்துக்கும் எதிரானது, தமிழ்நாட்டு மக்களுடைய இயல்பான மனநிலைக்கும் எதிரானது. சார், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நீங்க போட்டிடுவோம், உங்க கட்சி தரப்பு போட்டிடுவாங்களா இல்ல திமுக சீக்கிரமா நாங்க கட்சியோட செயற்குழு கூட்டம் நடத்த போறோம். செயற்குள்ள கருத்து கேட்போம். அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுருங்களேன், எங்க கூட்டணியில நாங்க பேசுவோம். சரியா? வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். செயற்குழுல திமுக கூட்டணி தொடரணும்னு அறிவிப்பீங்களா? நாங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டோம் சார். போன வாரம் எங்க கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்கிறது என்று அறிவித்து தீர்மானம் போட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சோம். இந்த சோதனையான இந்த நேரத்தில் திமுகவுடைய கரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால், திமுக வெற்றி பெறும் பொழுது பல பேர் அவர்களோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ஆதரவோடு இருந்தோமே தவிர ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவ்வளோ நெருக்கமாக இல்லை. எல்லாருக்குமே தெரியும், உறவோடு இருந்தோம், நெருக்கமாக இல்லை. ஆனால் இன்று அவர்கள் சோதனையான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது திமுக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பலர் டெல்லியிலிருந்து திட்டமிடுகின்ற பொழுது இந்த நேரத்தில் திமுகவை நம்ம கைவிட்டுவிடக்கூடாது என்பதெல்லாம் எங்களுடைய கட்சி உறுதியாக இருக்கு. இன்னும் பல ஜனநாயக சக்திகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதிமுகவும் பலமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு இந்த ரெண்டு கட்சிகளுடைய சமநிலை அவசியம் என்று தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். சரியா?